எதிர்காலத்தில் அறிஞர் அண்ணாதுரையினுடைய தமிழ் என்று ஒன்று வரப்போகிறது. அறிஞர் அண்ணாவினுடைய நடை என்று வரப்போகிறது. இதுவரை தமிழ் அழிந்துவிடும் என்ற அச்சத்தில் இருந்தேன். இனிமேல் எனக்கு அந்த கவலை இல்லை. இதை சொன்னவர் கல்கி. ஏன் அறிஞர் அண்ணா மட்டும்தான் சிறப்பாக பேசுவாரா? மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் சிறப்பாக பேசவில்லையா? அறிஞர் அண்ணா அப்படி என்னதான் பேசிவிட்டார் என்றால், மற்ற பேச்சாளர்களும் பேசினார்கள். மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் மக்களின் காதுகள் கேட்கும்படி பேசினார்கள். அறிஞர் அண்ணா மட்டும்தான் மக்களின் உள்ளமும் கேட்கும்படி பேசினார். அப்படி பேசி பேசி என்னதான் சாதித்தார் அறிஞர் அண்ணா என்றால், வறுமையில் இருப்பவர்களையும் ஏழ்மையில் இருப்பவர்களையும், ஏன் கல்வி அறிவு மறுக்கப்பட்டவர்களுக்கு கூட அரசியலை கொண்டு போய் சேர்த்ததுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் செய்த சாதனை. இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்தார். சமஸ்கிருதம் கலந்து பேசப்பட்ட தமிழை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு இழுத்து கொண்டு வந்து மேடையில் ஏற்றி தூய தமிழாக்கி அழகு பார்த்தாரே அறிஞர் அண்ணா. ஸ்லேடையாக, உணர்ச்சிகரமாக, நகைச்சுவையாக அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஏதோ தமிழ் அன்னைக்கு புதிய குழந்தை பிறந்ததை போல நிறைவை தந்தது. அறிஞர் அண்ணா 5 நிமிடம் கொடுத்தாலும் பேசுவார், 5 நொடிகள் கொடுத்தாலும் பேசுவார். விழுப்புரத்திலே ஒரு கூட்டம் முடிந்து மற்றொரு கூட்டத்திற்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. மணியோ 10 மணி. அங்கே இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் காத்து கொண்டு கிடக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அப்படி என்னதான் பேசப் போகிறார், எவ்வளவு நேரம் பேசுவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசியது 5 நொடிகள் தான். மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, வழங்குங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை. இதை நான் அரசியல் என்பதை தாண்டி ஒரு பேச்சாளனாக பார்க்கிறேன். அந்த தேர்தலிலே அந்த கட்சி வெற்றி பெற்றது. இது அரசியலுக்கான வெற்றியா என்றால் நிச்சயமாக இல்லை. அது மேடை பேச்சுக்கான வெற்றி. மேடை பேச்சிலே வெற்றி பெறுவதற்கு அறிஞர் அண்ணாவிற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று என்னை பார்த்து கேட்டால், அறிஞர் அண்ணா கையாண்ட கோணம் என்பது வேறு. ஒரு பொருளை நாமெல்லாம் ஒரு கோணத்தில் பார்ப்போம், ஆனால் அறிஞர் அண்ணா அதை மறுகோணத்தில் பார்ப்பார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நாமெல்லாம் படித்திருப்போம். இதனுடைய பொருள் என்ன? கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும். அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா பேசுகிறார்? நூல்களை தேடி தேடி படியுங்கள், ஆனால் அந்த நூல்களில் இருக்கும் குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு படியுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் இப்படி தமிழுக்கு ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர் அறிஞர் அண்ணாதான். எதிரிகளுக்கு அறிஞர் அண்ணா பேசும் பேச்சு என்பது ஒரு நடுக்கத்தை கொடுக்கிறது என்றால், அவர் பயன்படுத்திய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் தமிழ். அவர் இப்படியாக பேசுகிறார். நான் பதவிக்கு வந்து 1 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய ஆட்சியினை கலைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து கலைக்க முடியுமா என்று சவால் விட மாட்டேன். ஏனென்றால் உங்களால் முடியும். ஆனால் என்னுடைய ஆட்சியை கலைத்துவிட்டு இந்த இடத்திற்கு வேறொருவர் வந்து அமர்ந்து கொண்டு அண்ணாதுரை கொண்டு வந்த இந்த திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறாரே, அப்போது மக்கள் எல்லாம் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்குள் இருக்கும் என்றால், அந்த அச்சம் இருக்கின்ற வரை அறிஞர் அண்ணாதுரை தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்றான் என்று பொருள் என்று பேசுகிறார். என்றால் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பலவீனம். அந்த பலவீனத்தை தமிழின் மூலம் கொண்டு போய் சேர்த்தவர் அறிஞர் அண்ணா அல்லவா? தமிழன் மறந்து போன பண்பாட்டை, இந்த தமிழ் சமூகம் மறந்து போன பண்பாட்டை நமது தமிழனிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அதை வெளிநாட்டில் கூட கொண்டு போய் சேர்த்தவர் தான் அறிஞர் அண்ணா. ஒரு செல்வந்தர் ஒருவர் விருந்திற்காக அறிஞர் அண்ணாவை அழைத்திருக்கிறார். தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை பற்றி பேச வேண்டும், அவரனுடைய பெருமையை பற்றி முக்கியமாக பேச வேண்டும். அவர் இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் 30 நாளும் 30 தட்டுகளில் தான் சாப்பிடுவோம் என்றார். அதற்கு அறிஞர் அண்ணா என்ன பதில் கூறினார் தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு ஏழை கூட ஒரு நேரம் சாப்பிட்ட தட்டை மறுநேரம் உணவு உண்ண பயன்படுத்த மாட்டான் என்றார். அங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் வியந்து போய் கேட்டார்கள், அப்படியா? அந்த தட்டினுடைய பெயர் என்ன என்று கேட்டபொழுது அந்த தட்டினுடைய பெயர் வாழை இலை என்று சொல்லுகிறார். இப்படி நம்முடைய பண்பாட்டை வெளிநாட்டிலும் கொண்டு போய் சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அரசியலிலும் நகைச்சுவையை புகுத்தியவர் யார் என்றால் அதுவும் அறிஞர் அண்ணாதான். சட்டசபையிலே ஒருவர் எழுந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னவென்றால்,
நான் மிருகசாலைக்கு அனுப்பிய புலியை சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பெண் புலியை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்ற வாதத்தை முன்வைக்கிறார். அதற்கு அறிஞர் அண்ணாதுரை பதிலளிக்க வேண்டும். என்ன சொன்னார் தெரியுமா? இதுவெல்லாம் சம்மந்தி சண்டை, இதை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் நகைச்சுவையையும் அரசியலையும் ஒன்று சேர்த்தவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பொழுது அத்தனை கூட்டமும் வந்தது. எதற்காக? அவர் அரசியல்வாதி என்பதற்காக அல்லவா? அவர் ஊட்டிய ஊக்கம்தான் இன்று ஒட்டுமொத்த தமிழனையும் தமிழகத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற உரையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாவை பூர்ணிமா, உங்களுடைய பெயரில் இருக்கிற பூர்ணிமா என்பது போல உங்களுடைய பேச்சு பூரணமாக இருந்தது. நன்றிங்கய்யா. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நீங்கள் உங்களுடைய பேச்சில் கோவையாக எல்லாவற்றையும் சொன்ன விதம் அவரை பற்றின ஒரு இப்போ 360 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முழுவதுமாக எந்த இடத்திலும் விடாமல் பதிவு செய்தது. அந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கு அறிஞர் அண்ணா எவ்வாறு பொருள் கொண்டார்னு நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு புது தகவலாக இருந்தது. அதற்கு உங்களுக்கு பாராட்டுகள். அதை கேட்ட பிறகு எனக்கு ஒன்று தோன்றியது. இந்த மேடை பேச்சு தமிழ் இதை ஒட்டி, மேடையேறி பேச வேண்டுமென்றால் நிற்க வேண்டும், மேடையேறி பேச வேண்டுமென்றால் நிற்க வேண்டும், பேசிய பேச்சு நிற்க வேண்டுமென்றால், பேசிய பேச்சு மக்கள் மனத்தில் நிற்க வேண்டுமென்றால் நிறைய கற்க வேண்டும் அப்படின்னு வித்தியாசமாக ஒரு கலவையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சமாக இருந்தது. அவருடைய பேச்சுத்திறன் ஏன் ரசிக்கப்படுகிறது என்பதற்கான ஒரு அழகான விளக்கமாக இருந்தது. இதேபோல் தொடர்க, மேன்மேலும் சுடர்க. வாழ்த்துக்கள். நன்றி.